ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் பிரியன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இந்த சைடு திமுக பக்கம் வருவோம் சார். திமுகவோட நிலைமை இப்போ ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை தானா? ஏன்னா எம்எல்ஏ எல்லாம் விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நோக்கி தான் அவங்க போனாங்களா? இப்போ அதில் குட்டுப்பட்டு உக்காந்து இருக்கிறாங்களா? அவங்களோட நிலைமையை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பர்டிகுலர்லி நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் மிஸ்டர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவங்கள வச்சு நம்ம பேசுவோம் சார். எப்படி அவங்க அது எதிர்பாராத தோல்வி சார். அது அவங்க செஞ்ச ஒரு திட்டங்கள் காரணமா எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சாங்க. மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க. விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருந்தது, அதனால அவர் ஜெயிச்சிட்டாரு. இது உங்களுக்கு ஒரு பெரிய, அதுவும் ஸ்டாலின் தோத்ததெல்லாம் பெரிய அதிர்ச்சி தான் அவங்களுக்கு ஆக்சுவலா. இப்போ எப்படி எழுந்துக்கிறது? அவங்களுடைய ஒரே பலம் இப்ப என்ன தெரியுமா? ஒரே பலம் 22 எம்பிக்கள், 10 லோக்சபா எம்பிக்கள், 10 ராஜ்யசபா எம்பிக்கள். இதுதான் அவங்களுடைய ஒரே பலம். இந்த பலத்தை வச்சுட்டு 29 வரையும் பாலிடிக்ஸ் பண்ணணும். அவங்க 29 வரையும் எப்படி பாலிடிக்ஸ் பண்ணணும்? இந்த பக்கம் விஜயும் நிறைய ஊழல் வழக்கு, கேஸ், அது இதுன்னு போடுவாரு. அந்த பக்கம் பாஜகவை நீங்க 8 வருஷம் எதிர்த்து நீங்க பொலிட்டிக்கலா ஆதாயம் அடைஞ்சிட்டீங்க. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் பாஜகவை பத்தி அப்படியே அடக்கி வாசிக்கிறீங்க, ஒன்றும் பேசுறது இல்லை. இப்போ நீங்க பாஜகவோடு எப்படி டீல் பண்ண போறீங்கன்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பாஜகவை ரொம்பவும் எதிர்க்கக்கூடாது, கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். அதே சமயம் ரொம்பவும் சேர்ந்த மாதிரி தெரியக்கூடாது. இது மாதிரி சொல்லுவாங்க, மாடு மேய்ச்சா மாதிரி இருக்கணும், அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தா மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி அந்த ஆங்கிள் டீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. பாஜகவோட க்ளோஸா இருக்கிற மாதிரியும் தெரியக்கூடாது. ஆனா பாஜக இவங்க வேற எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது. என்போர்ஸ்மெண்ட் அது இது. பாஜகனா பாஜக இல்ல, என்போர்ஸ்மெண்ட், சிபிஐ போன்ற பல விஷயங்கள். விஜய் கேஸ் போட போட அங்க என்போர்ஸ்மெண்ட் வந்துட்டே இருப்பாங்க உள்ள. ஆமா, வந்துட்டே ஏவா வேலு மாட்டாரு, அதுக்கப்புறம் எல்லாருமே மாட்டுவாங்க, நேருல செந்தில் பாலாஜி எல்லாரும் மாட்டுவாங்க. அதாவது விஜய் நிர்வாகத்துக்கு புதுசுன்னு நம்ம சொன்னா கூட இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு. திமுக ஊழல் பண்ண மந்திரிகளை இது ஆக்ஷன் எடுக்கணுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. ஏன்னா அவர் தனக்கு எதிரி திமுக, அதை அன்பாப்புலர் பண்ணணுன்றது ரொம்ப தெளிவா இருக்காரு. அதுல நம்ம ஊழல் செஞ்சவங்க சந்திச்சுதான் ஆனா வேற வழி கிடையாது. அந்த பாயிண்ட்ல இருக்கு. அப்போ திமுக எப்படி பொலிட்டிக்கலா எப்படி தப்பிக்கிறது? விஜயை எதிர்க்கணும், 29 வரையும் விஜய் எதிர்க்கணும். 29ல ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா அதுக்கு ஏதாவது வழி பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அது பாஜக இப்போ மறுசீரமைப்பு மசோதா நாளைக்கு வந்தா என்ன பண்றது? அதுல ஏதாவது எப்படி டீல் பண்றது? அதுக்கு பாஜகவுக்கு அனுசரணையா போறதுக்கு என்ன பண்றது? ஒரேடியா பாஜக சேர்ந்துட முடியாது, பாஜகவோட கூட்டணி அமைச்சிட முடியாது. பாஜக சேர்ந்த மாதிரியும் தெரியக்கூடாது, சேரலன்ற மாதிரியும் தெரியக்கூடாது. அதே சமயம் பாஜகவுக்கு காரியம் நடக்கணும். நம்ம அவங்க கூட அவங்கள ரொம்ப கோவப்படுத்தக்கூடாது அப்படின்ற லெவல்ல தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா எது பண்ணாலுமே நாங்க பாருங்க, நாங்க கரெக்டா தான் இருந்தோம், அது எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி போயிட்டு பாஜகவுக்கு உதவி பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ நாளைக்கே மேகதாதுவை பத்தி ஒரு அட்ஜாயின்மெண்ட் மோஷன் கொடுத்துருக்காங்க, நாளைக்கே வருது வச்சுக்கோங்க. நாளைக்கே அதை எடுக்க மாட்டார் ஸ்பீக்கர், எடுக்கல வச்சுக்கோங்க. எடுத்தாலும் பிரச்சனை, எடுக்கலாலும் பிரச்சனை. எடுத்தா காங்கிரஸுக்கு பிரச்சனை, எடுத்தா அந்த தீர்மானத்தை ஆதரிக்கதா வேண்டாமான்னு காங்கிரஸ் திண்டாடும் லோக்சபால. ஆதரிச்சா கர்நாடகா கோச்சுப்பான், ஆதரிக்கலன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கோச்சுப்பான். அதனால பாஜக என்ன பாலிடிக்ஸ் பண்ணுன்னு தெரியாது. அது வேற ஒரு பாலிடிக்ஸ், அது ஒரு பாலிடிக்ஸ். இன்னொரு பாலிடிக்ஸ் எப்படி போகும்னா, ஒரு அட்ஜாயின்மெண்ட் மோஷன் எடுக்கவே மாட்டோம்னு சபாநாயகர் சொல்றாரு வச்சுக்கோங்க. உடனே இவங்க போய் சபாநாயகர்கிட்ட மறியல் பண்ணுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க, கத்துவாங்க, பீச்சு போடுவாங்க பேப்பரை. சரி, உங்களை 2 நாள் வெளில அனுப்புறோம் போங்க அப்படின்னு வெளில அனுப்பிச்சாரு வச்சுக்கோங்க. அந்த 2 நாளுக்குள்ள மறுசீரமைப்பு மசோதா உள்ள கொண்டு வந்தாங்கன்னா அதை பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஏன்னா இவங்க வெளில இருக்காங்கல்ல, நம்பர்ஸ் குறைஞ்சிடும். அப்போ ஆதரிக்க வேண்டிய நம்பர்ஸ் சொல்லணும். அப்போ திமுக கேட்டாருன்னு சொல்லுவாங்க, நாங்க எங்க தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக போராடி வெளில வந்துட்டோம், இந்த கேப்ல அவங்க பண்ணிட்டாங்க, அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது ஒரு வகையில பாஜகவுக்கு ஆதரவான ஒரு விஷயம் தான். ஆனா எப்படி நடந்தது ஆக்சுவலா? அப்படி நடந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? முந்தி ஒரு தடவை இந்த வேளாண் சட்டத்தை அப்படிதான் நிறைவேற்றத்துக்கு பாஜக அதிமுக யூஸ் பண்ணாங்க. தொடர்ந்து 40 நாள் அவங்க சபாநாயகர் முன்னாடி மறியல் பண்ணி இருந்தாங்க, காவிரி விஷயத்துல பண்ணி. அதுல நடுவில் வேளாண் சட்டம் அது இது போன்ற விஷயங்கள்லாம் இவங்க எதிர்கட்சிகளால ஒண்ணுமே எடுக்க முடியல, பல விஷயங்களை. அதனால எப்படியோ ஹெல்ப் பண்றது அப்படி, அது பாலிடிக்ஸ்ல சர்வை பண்ணுவானு சார். இப்போ திமுகவுடைய முக்கியமான பிரச்சனை, கூட்டணி கட்சிகள்லாம் கைவிட்டு போயிட்டாங்க. நம்ம பாலிடிக்ஸ்ல சர்வை பண்ணியானோம். சர்வை பண்றாங்கன்னு நீங்க பாக்குறீங்களா சார்? இது வரைக்கும் சர்வை பண்றாங்க இல்லையா? அதிமுக மாதிரி உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா எல்லா அமைச்சருமே அது மாதிரி எல்லாம் உடையறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. எந்தெந்த இந்த நேரத்துக்கு ஏற்ப என்ன பாலிடிக்ஸ் பண்ணுவோம் அதை பண்ணுங்கன்னு அவங்க கட்சியில் நினைக்கிறாங்க. இந்த நேரத்துக்கு பாஜக எதிர்க்காதீங்க, இந்த நேரத்துல ரெண்டு கவர்மெண்ட்டையும் எதிர்த்து நம்ம பண்ண முடியாது.
இது தாவேக்காவும் பாஜகவும் எதிர்க்காது. பாஜகவும் தாவேக்காவை மேல ஒரு இன்னும் கண்டுக்க மாட்டாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா போவாங்க. ஏன்னா பாஜக என்ன நினைச்சதோ அதை தாவேக்கா பண்ணிட்டாங்க. திமுகவை தோக்கடிச்சிட்டாங்க, திமுக கூட்டணி கட்சிகளை இழுத்துட்டாங்க, உடைச்சிட்டாங்க, அதிமுக உடைச்சிட்டாங்க. எல்லாமே பாஜகவோட விருப்பம், எல்லாமே நடந்து போச்சு. நடந்து போச்சு. ஆமா. விஜய் எப்படி கவனிக்கிறதுன்னு பாஜகவுக்கு தெரியும், எந்த இடத்துல கவனிக்கிறதுன்னு. அதை பொறுத்துட்டு இருக்காங்க. ம். அதே சமயம் விஜய் என்னன்னா, நம்ம அவங்க கிட்ட ஃபண்ட்ஸ் வாங்கணும், நம்ம ரொம்ப எதிர்க்க கூடாது, நம்ம காங்கிரஸோட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடாது, நம்ம இந்தியா கூட்டணியில் சேரக்கூடாது, அப்பதான் வந்து பிஜேபி நம்ம ஃபண்ட்ஸ் எல்லாம் தருவாங்கன்னு இவரு ஒரு பக்கம் ஒரு பாலிடிக்ஸ் பண்றாரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், நீ எப்படி பிஹேவ் பண்றான்னு இவரும், அவரு எப்படி பிஹேவ் பண்றான்னு இவங்களும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மானிட்டர் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு அந்த பிரச்சனை இல்லை. திமுகவுக்கு ஒண்ணு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில பாஜகவை ஹெல்ப் பண்ணும், இல்ல வந்து ரொம்ப எதிர்க்க கூடாது, நம்ம மேல மத்திய அரசுல இருந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்களை தான் திமுக பண்ணும். கூட்டணியும் சேர மாட்டாங்க. 29 எலெக்ஷன் வரும்போது ஏதோ முடிவு எடுத்துப்பாங்க. அது வரையும் தள்ளின்னு போவாங்க காலம். அப்போ ஒரு ஒரு கஷ்ட காலம் தான். நீங்க வந்து இட் இஸ் நாட் நீங்க வந்து கஷ்டகாலம்னு சொல்றீங்க, அது வந்து டிப்ளமசின்னு அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து விசிகா வந்து இந்தியா கூட்டணியில வந்து திமுகவும் இருக்கணும், தாவேகாவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு கூக்குரல்ல வந்து கொடுத்துருக்கிறார். அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா சார்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். காங்கிரஸ்னாலே பச்சை மிளகா மாதிரி கடிக்கிறாங்க திமுகல. ம். காங்கிரஸ் பேரை சொன்னாலே பச்சை மிளகா கடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. ஆமா ஆமா. அப்படியே கடுப்புல இருக்காங்க, அவ்வளவு கடுப்புல இருக்காங்க. ஏன்னா ரொம்ப தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, தேர்தலுக்கு பின்னாடி ஓடுனதும் சரி, தாவேக்காவை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிருக்காங்க அவங்க. ம். அதனால வந்து இப்ப காங்கிரஸ் அங்க கெஞ்சறாரு ஜெயராம் ரமேஷ்லாம், பாஜக பக்கம் போகாது திமுகலாம் சொல்றாரு. ம். ஆனா காங்கிரஸ் எங்களுக்கு தனியா சீட் கொடுங்க, நாங்க தமிழ்நாடு பிரச்சனையில பேசிட்டு போறோம் அப்படின்னு அவங்க தனியாவே சீட் வாங்கி காங்கிரஸ்லயும் தள்ளி போய் உட்காந்துட்டாங்க அவங்க. ஆக்சுவலா லோக்சபா ஓ உட்கார்றாங்க. அப்படியா? ஆமா. அதனால வந்து அவங்க வந்து தாவேகா ஒரு பக்கம் வச்சுக்கின்னு இந்த, அதாவது திரும்ப வந்து ஒரு 3-4 மாசமாவே அவர் பேசுறதெல்லாம் கொஞ்சம் வில்லங்கமா தான் சார் இருக்கு. ஆனா அவருக்கு அதை ஆமா. சொன்னா ஏன் அவருக்கு ரொம்ப சார் அவர் அது மாதிரி அவர் பேசுறதே வந்து ஒரு நிலை தடுமாறி பேசுற மாதிரி தான் இருக்கிற மாதிரி தான் தோணுது. சொன்னா அவருக்கு கோவம் வருது. என்னோட பாலிடிக்ஸ் உங்களுக்கு புரியாதுன்றாரு. என்னை பர்சனலாவே சொன்னாரு. நானா ம். என்னை பார்த்தா பிரியனுக்கு சிரிப்பா வருதுன்னு சொல்றாரு அப்படின்னாரு. ம். தாவேகா கூட்டணியில இருப்பாராம், தாவேகா கூட்டணியில இருந்துட்டு திமுக கூட்டணியில கன்டினியூ பண்ணுவாராம். அப்படி அது சொன்னா எப்படி சிரிப்பு சார்? வருமா? அதான் அதான் வந்து அவர் என்ன ஆத்துல ஒரு அதான் கால் அவர் சேத்துல சொன்னாரு, ஒரு கால் உங்களுக்கு அது மாதிரி புரியாது, பேசுறாரு. உங்களுக்கு அது புரியாது, நான் அரசியல் கட்சி நடத்துறேன், எனக்கு தான் புரியும், உங்களுக்கு புரியாதுன்னு ஓப்பனா சொன்னார். ஓப்பனா ஒரு மீட்டிங்ல சொன்னார், நிறைய பேரை வச்சுட்டே சொன்னார். உங்களுக்கு ஓ. அது புரியாது, ம். எனக்கு தான் அது புரியும், பல ஜேர்னலிஸ்ட் மத்தியிலேயே சொன்னார். ம். அது மாதிரி சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? நான் பண்றது ஒரு உயர்ந்த அரசியல், நான் சொல்றேன் என்னோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் பாலிடிக்ஸே உயர்ந்தது, உங்களுக்கு அது புரியாது அப்படின்றார். ஆனா நம்ம எல்லாம் பாமர அரசியலை பார்த்தே பழக்கப்பட்டதுனால அவருடைய உயர்ந்த அரசியல் நமக்கு புரியல ஆக்சுவலா வந்து. அதனால பாயிண்ட் என்னன்னா, அவர் சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இல்ல சார். ம். விஜயும் திமுகவும் இந்தியா கூட்டணி, விஜய் இந்தியா கூட்டணியிலே சேர மாட்டேன்றாரு. ஆமா. அவருக்கு வந்து பாஜகவை பார்த்து அவருக்கு பயம். இந்தியா கூட்டணியில சேர்ந்தா அவங்க ஏதாவது நம்மள பண்ண போறாங்களா பயம் இருக்கு. ஃபண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும். ரெண்டாவது இந்தியா கூட்டணியில சேர்ந்தீங்கன்னா வர 29 எலெக்ஷன்ல நீங்க வந்து இப்போ அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டதா சொல்றாங்க. காங்கிரஸ் ஆமா வந்து ஆமா. அக்ரிமெண்ட், பாலிடிக்ஸ்ல வந்து இந்த லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்லாம் வந்து எடுபடுமோன்னு சொல்ல முடியாது. என்ன ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கொடுக்குறாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம். சும்மா பாயிண்ட் ஒரு என்னன்னா ஒரு வந்து ஒரு பேப்பர்ல கையெழுத்து போடுறாங்க ஒரு நம்பிக்கையின் பேர்ல. அந்தந்த சூழல்ல இருப்பதான் முடிவு எடுப்பாங்க சார். ம். அதனால வந்து இப்போ சப்போஸ் வந்து விஜய் வந்து இந்தியா கூட்டணியில இருந்தாருன்னா ம். சவுத் இந்தியா முழுக்க ஒரு பிரச்சாரம், காங்கிரஸுக்காக பிரச்சாரம் பண்ணுவார். பிரச்சாரம் பண்ணா அது பிஜேபிக்கு ரொம்ப பிரச்சனையா போகும். ஆமா. ஆனா என்னன்னா வந்து இருந்தாருன்னா பிஜேபி கோச்சுக்கும். அப்புறம் கவர்மெண்ட் ஒழுங்கா நடத்த முடியாது, ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால அவரும் யோசிப்பார். அவரும் வந்து முதல்ல காங்கிரஸ் வந்து வந்தவொடனே ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா மெஜாரிட்டி வேணும் ஏத்துக்கிட்டாரு. இப்ப நம்ம காங்கிரஸ் ஏத்துக்கிட்டோமே, அதனால தான் இப்ப தாவேகா ஏடிஎம்கே ஆட்களை ராஜினாமா பண்ண சொல்லி ஏதாவது மெஜாரிட்டி சேர்க்க முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காரு. அதனால இப்போ அவர் ரொம்ப சாஃப்டா ப்ளே பண்றாரு. பிஜேபியோடையும் சாஃப்டா ப்ளே பண்றாரு, காங்கிரஸோடையும் சாஃப்டா ப்ளே பண்றாரு. அப்படியே நம்ம ரெண்டுத்துக்கும் ரொம்ப கண்டுக்காத போயிடலாம். நமக்கு வேலை நடக்கணும், நம்ம 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 கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும், அதை நோக்கி நம்ம போகணும்னு அந்த எண்ணத்துல அவர் இருக்காரு ஆக்சுவலா. சார் அதே சமயத்துல பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த இந்த மிக்ஸ்ல வந்து லைட்டா தாவேகா பக்கம் மூவ் ஆறாங்களே சார். அது எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? ஏன்னா வந்து அவங்க வந்து இதுவரைக்கும் பிஜேபி பக்கம் தான் இருந்தாங்க. அவங்க வந்து தாவேகா சைடு மூவ் ஆறாங்க அப்படின்னா, அது வந்து இந்தியா சைடு மூவ் ஆற மாரில நமக்கு வந்து ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோட பார்க்கும்போது தோணுது. நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? பாட்டாளி மக்கள் ஒருவேளை கட்சி. திரும்ப திரும்ப வந்து திமுக ட்ட சொல்லிட்டு வந்து தாவேக்கால சேர்ந்த மாதிரி அன்புமணி பாஜக ட்ட சொல்லிட்டு தாவேக்கால சேரலாம்ல, ஓ! அப்படி அப்படி சொல்ல. சேரலாம்ல. ஆ. திரும்ப என்ன சொல்றாரு, ஐ இன்ஃபார்ம்டு எவ்ரிதிங் டு ஸ்டாலின், எல்லாத்தையும் ஆமா. சொல்லிட்டு தான் வந்தேன் நானு, அவருக்கு ம். எல்லாமே தெரியும்,
அதே மாதிரி அன்புமணி சொல்லுவாரு, நான் பாஜக உயர் மட்டத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்தேன், எங்க சூழ்நிலை தமிழ்நாட்டுல ஆட்சியில போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, நாங்க போறவங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் கடைசியில அப்ப பாஜக 2029ல எந்த எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு சார் எடுப்பாரு அவரு? பாத்துக்கலாம் சார், 29ல பாத்துக்கலாம், இன்னும் 3 வருஷம் இருக்குல்ல. அரசியல்ன்றது நாளைக்கு என்ன நடக்கும்னு யாரும் சொல்ல முடியாது சார். ரைட் 29ல பாத்துக்கலாம், எலெக்ஷன் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போவாங்க. ரைட் 2 வருஷம் மந்திரியா இருந்தா பெட்டர் தானே நினைக்கலாம்ல. பாமகல சௌமியாவுக்கு மந்திரி பதவி கிடைச்சா அது பெட்டர் தானே. 2 நிச்சயமா வருஷம் சார். மந்திரியா இருப்பாரு. அதுக்கு வாய்ப்பு இது இருக்கு. சௌமியாக்கு வந்து ஒரு மந்திரி அப்படி இருந்தா விசிகே வெளியே போயிடும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் பண்ணிருப்பாங்க. இல்ல பரவாயில்ல, இதான் நான் வந்து கூட்டணி தான் போக மாட்டேன், கூட்டணி மந்திரி சபையில இருப்பேன், அவங்க ஒரு மந்திரியா இருக்காங்க, நாங்க ஒரு மந்திரியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சொல்ல முடியாதுங்க. இப்போ அரசு இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கும் சரி பாமகவுக்கும் சரி அதிகாரத்துல பங்குன்றது ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு, லட்சியமா இருக்கு. அது ஆமா. அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. எதிர்காலத்துல அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ரொம்ப ஆக்சுவலா. அதனால இப்ப கிடைக்கிறத பிடிக்கணும்ல. அதனால ம். அப்ப ஏதாவது ஒரு சமாதானம் சொல்லிட்டு கண்டினியூ பண்றதுனாலும் பண்ணலாம். இல்ல உண்மையிலேயே திரும்ப சில போது சீரியஸாவே சில முடிவுலாம் அவரே கூட ராஜினாமா பண்ணியிருக்காரு. கொள்கை அடிப்படையில அவரே ம். கூட எம்எல்ஏ பதவியை தூக்கி போட்டு வந்திருக்காரு. அதனால அவர் எப்படிப்பட்ட முடிவு எடுப்பார் சொல்ல முடியாது. அதனால வந்து இதெல்லாம் அப்பப்போ அந்த பாலிடிக்ஸ்ல அந்தந்த தேதிக்கு இருக்கிற விஷயங்கள் வச்சுதான் அவங்க முடிவு எடுப்பாங்க ஆக்சுவலா. ஓகே சார். சார் அப்படி இருக்கிற நேரத்துல இப்ப எல்லாமே ஒரு கேட்டாஸ்ட்ராஃபிக்கா இருக்கிற நேரத்துல ஏடிஎம்கே 2029 நோக்கி செல்லும்போது எப்படி சார் நீங்க பார்க்குறீங்க? ஏடிஎம்கே அண்ட் பாஜக ஒண்ணா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பாஜகவில் ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பும் இல்லை இல்லையா? நயினார் நாகேந்திரன் பாஜக பிரசிடெண்ட்டாக இருப்பாருன்ற மாதிரியே நீங்கள் பார்க்குறீங்களா? இல்ல சார், முதல்ல ஏடிஎம்கே தன் பலத்தை இழந்துட்டு இருக்கிறதுனால மேலிட பாஜகவே வந்து அது கூட இருந்து நம்ம இருக்கணும்னு ஒரு யோசனையில இருப்பாங்கல்ல. அவங்க பாஜகவுடைய நோக்கம் இப்ப என்னவா இருக்குன்னா, திமுகவுடைய அந்த லோக்சபா மெம்பர்ஸ், ராஜ்யசபா மெம்பர்ஸ் அவங்களை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்ன்ற அந்த ஆங்கிள் தான் அவங்க யோசிக்கிறாங்க. சரி. அந்த ஆங்கிள் பயன்படுத்தி நிறைய நிறைய பில்ஸ் வருது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில் வரும், வரும். இன்னும் ஒரு ஆமாம். வருஷத்துல வரும். ம். மறுசீரமைப்பு வரும், அப்புறம் எஃப்சிஆர்ஏ பில் வரும், அப்புறம் உயர்கல்வி நிலையங்களை ஒன்னாக்குற பில் வரும். அதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்டோட ரைட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அதுல. ஆமாம். அதெல்லாம் வரும்போது அதெல்லாம் வரும்போது திமுகவோட ஆதரவோ இல்ல ஏதோ ஒரு வகையில மறைமுகமான ஆதரவோ ஏதோ ஒரு வகையில அந்த பில் நிறைவேறதுக்கான ஒரு காரணமா திமுக இருந்தது வச்சுக்கோங்க. அது ம். அவங்களுக்கு அட்வான்டேஜ் தானே. எதுக்கு அதிமுக பிடிச்சி தொங்கிட்டு இருக்கணும் தேவையில்லாம. சரி. அது ஓகே. பலம் இழந்து போற அதிமுக எதுக்கு தொங்கிட்டு இருக்கணும்னு யோசிப்பாங்கல்ல. ஆனா ம். எல்லாமே 29 இருக்கும்போது ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. 29ல ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து வச்சுக்கோங்களேன். அப்போ ம். ஒரு பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜயுடைய செயல்பாடுகள் பை த டைம் 3 வருஷத்துல என்ன ஆகும், அவர் நல்லது பண்ணாரா பண்ணலையா, சொன்னபடி செஞ்சாரா இல்லையா, பல விஷயங்கள் அப்ப வெளில வரும்ல. இப்போ ஒரு நிச்சயமா. 6 மாசம் தான் கிரேஸ் பீரியடு, 6 மாசம் கிரேஸ் பீரியட். அதுக்கப்புறம் கடுமையான விமர்சனங்கள் போராட்டங்கள்ல திமுக இறங்குவாங்கல்ல. ரைட். அதே மாதிரி இவர் நயினார் நாகேந்திரன் எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் கண்டினியூ ஆகலாம் சார். பட் என்ன ஒரு அதாவது பல்ல பிடிக்கிற பாம்பு மாதிரி அவருக்கு என்ன இதற்கு அதிகாரம் இருக்கு. அண்ணாமலைக்கு எல்லா விதமான வசதியும் பண்ணி கொடுத்தாங்க. அவர் ஏதோ 11% ஓட்டு வாங்கினாரு. கடைசியில் அவர் இப்போ பாஜக முதுகுல குத்திட்டு அவர் போயிட்டார் வெளியில. போகும்போது பாஜக இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் தள்ளின்னு போயிட்டார். அவர் தள்ளி பக்கத்துல போயிட்டாரு. இங்க வந்து இப்போ வயசானவங்க தான் இருக்காங்க. இப்போ பாஜக இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எல்லாம் 40 வயசுக்கு மேல 50 வயசுக்கு மேல எல்லாம் ஐடியாலஜிக்கலா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் இருக்காங்க. ம். 80% இளைஞர்கள் அவர் தள்ளின்னு போயிட்டார். அதனால நயனார் நாகேந்திரனை பொறுத்தவரை அவர் கண்டினியூ பண்ணுவாரு, இல்லைன்னு ம். சொல்ல முடியாது, கண்டினியூ பண்ணுவாரு. ஆனா பாஜக மேலிடமும் இப்ப அடுத்த எந்த எலெக்ஷனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 29 தானே, பை ம். த டைம் பாத்துக்கலாம். அண்ணாமலை எப்படி வளர்றாரு பாத்துக்கலாம். அண்ணாமலை வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். அண்ணாமலையே 31 தான் கண்டெஸ்ட் பண்ணுவேன்றாரு. அதனால 29 நெருங்கும் போது நமக்கு தமிழ்நாடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். இவரை மாத்தறதா வேண்டாமான்னு. இவர் அப்படியே அலோவ் பண்ணுவோம், கொஞ்ச நாள் அலோவ் பண்ணுவோம், கொஞ்சம் வருஷம் அலோவ் பண்ணுவோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார். அண்ணாமலை அப்படின்னு நீங்கள் வந்து தொட்டதுனால நிறைய பேர் அண்ணாமலை அதுக்கே தனியாக ஒரு டாபிக் பேசணும். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பொள்ளாச்சியில் நல்ல ஒரு கூட்டம், நல்ல ஒரு எழுச்சி, ஒரு ஒரு பெரிய ஒரு அளவுக்கு வந்து அவர் சாதிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறவங்களுக்கு உங்களோட கருத்துக்கள் எப்படி சார் இருக்கு? இன்னைக்கு வந்து பொள்ளாச்சியில விஜய்க்கு மாற்று திமுக கிடையாது, அண்ணாமலை தான். அவர் வந்து அதுக்கு வந்து அடித்தளம் போட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. கருத்துக்கள் சார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். அவர் 20 லட்சம் பேரை சேர்த்திருக்கிறதா சொல்றாரு சார். அவருடைய நோக்கம் வந்து 50 லட்சம் பேரை சேர்க்கறதா இருக்கு சார். 50 லட்சம் பேர் அவர் எப்ப சேர்க்கறது? ஒரு நாளைக்கு 2000 பேர் சேர்றாங்க. 50 லட்சம் எப்ப சேர்றது? அது ஒரு ம். பக்கம் இருக்கு. அன்னைக்கு பொள்ளாச்சியில வந்தவங்க மொத்தம் 14,000 பேர் தான் வந்தாங்க. அதுவும் வெளியூர்ல தமிழ்நாடு முழுக்க இருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க. அவருடைய பாலிடிக்ஸ்ல என்ன அவருக்கு பிரச்சனை அப்படின்னா, அவருக்கு பின்னாடி பாஜகன்ற பேகேஜ் இருக்கு. அவர் ஆமா. ரிசைன் பண்றவரே போய் மோடிட்டையும் அமித்ஷாட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டு வந்தா
ரிசைன் பண்றாரு. இங்க திரும்ப சொல்றாருல்ல, நான் திமுக சொல்லிட்டு தான் போய் சேர்ந்தேன் தாவேக்கால அதிகாரத்துலன்ட்டு. அந்த மாதிரி அண்ணாமலை அங்க போய் சொல்லிட்டு வந்தா கட்சி ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு இப்ப நிலைமை. ஆமா. தனி இயக்கம் அப்படிதான். ஆரம்பிச்ச ஆமா. மாதிரி. ம். அப்போ அந்த தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதை அவர் எப்படி இழுக்க முடியும் அவரு அண்ணாமலை? அதனால தான் அவர் ம். என்ன பண்றாரு, இந்த ஜாதி மத சாக்கடை அரசியல் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே ஜாதி மதத்தை வச்சு பூட்டுவாங்கன்னு ஆ- ஒரு பால போடுறாரு அவர் ஆக்சுவலா. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து ஓட்டர்கள் எப்படின்னு அவருக்கு தெரியும், வாக்காளர்கள் எப்படின்னு தெரியும், பாஜகவுக்கு எதிரான மனப்போக்கு நிறைய இங்க இருக்குன்னு தெரியும். அப்போ அந்த ஜாதி மதத்தை எதிர்க்கிற ஒரு பாலிடிக்ஸ் அவர் பண்றாரு. ஆனா அவர் கூட பின்னாடி போன கூட்டம் அதுல பெரும்பாலோர் வந்து பாஜக இருந்தவங்க. அவங்க ம். பெரும்பாலும் இந்த மத அரசியல் போன்ற விஷயங்களை நம்பிக்கை உள்ளவர்களா இருப்பாங்க. நீங்க அவங்க எதுக்கு இந்த விஷயங்களை சொன்னீங்கன்னா அவங்க உங்க உங்க கூட இருக்கணும்ல அவங்க. நிச்சயமா. அவங்க உங்க போயிட்டாங்கன்னா, ஏன்னா அவங்க நீங்க அந்த பாலிடிக்ஸ் பண்ணுவீங்கன்னா அவங்க பின்னாடி வராங்க. நீங்க வந்து இல்லைங்க ஜாதி மதம் சாக்கடை அரசியல் அது நமக்கு தேவையில்லைன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு புது குரூப் உருவாகலாம். ஆனா உங்க பின்னாடி வந்தவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க. அப்போ உங்களுக்கான ஒரு ஓட்டு அப்போ ஏற்கனவே இங்க தாவேகா திமுக போன்றவை எல்லாம் பாஜகவுக்கு எதிராக களமாடிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து புதுசா களமாடினீங்கன்னா உங்களுக்கு அதுல என்ன போர்ஷன் ஆஃப் தி ஓட் பேங்க் உங்களுக்கு கிடைக்கும் அதுல. ம். அதனால வெயிட் பண்ணி பார்க்கணும் அவருடைய பாலிடிக்ஸ் எப்படின்ட்டு. அவருக்கு பின்னாடி இருக்கிற பேக்கேஜ் பிஜேபி பேக்கேஜ் முக்கியமான பேக்கேஜ். அதை அதை ஒட்டி தான் வந்து போய் சேர்றவங்க எல்லாம் சேர்றாங்க. தமிழ்நாடு பாஜகவுக்கு ஒன்னே செல்வாக்கு கிடையாது. அந்த பாஜகவை ரீப்ளேஸ் பெரும்பாலான பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா கூட போய் சேர்ந்தவன் மேலிடம் சொல்லிதான் அண்ணாமலை இந்த தனி கச்சேரியே நடத்துறாரு இப்போ. சரியான சமயத்துல மறுபடியும் பாஜக வந்து இணைஞ்சிருவாரு. சேர்ந்துருவாரு. எடியூரப்பா பண்ணலையா, கல்யாண் சிங் பண்ணலையா, உமா பாரதி பண்ணலையான்னு பல விஷயத்தை கோட் பண்றாங்க. ம். அதை கோட் பண்ணி இவர் நம்ம ஆளுங்க மேலிடம் சொல்லிதான் அண்ணாமலை இந்த பாலிடிக்ஸ் பண்றாரு. அதனால அண்ணாமலை என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். இறுதியில அவர் வந்து பாஜகவோட தான் கிளை நதிகள்லாம் முக்கியமான நதியோட சேர்ற மாதிரி கிளை ஆறுகள் எல்லாம் காவிரியில வந்து பல கிளை நதிகள்லாம் சேர்ற மாதிரி இவரும் வந்து அவரும் வந்து பாஜக பாஜகல வந்து சேர்ந்துருவாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து. அப்படின்னு நீங்க நம்பிதான் அப்படி இவங்க பின்னாடி. பாக்குறீங்களா சார்? நீங்க அப்படி பாக்குறீங்களா? உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு? இல்ல அவர் அந்த பேகேஜை உதற மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் ஆக்சுவலா. அது வந்து அவரோட செயல்பாடுகளை தான் நம்ம பார்க்கணும். அவர் எப்படி அந்த பாஜக பேகேஜை உதறிட்டு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ரெண்டாவது எப்படி தாவேக்காவுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுத்துருக்காரு அவரு. ம். இப்பதான் புதுசா வந்திருக்காங்க நிர்வாகத்துக்கு அது இதுன்னு. அதுல வந்து கொஞ்சம் அதுல ஏன் அப்படி டைம் கொடுத்தாரு அதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப யாரை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணுவாரு? ஒரு வருஷம் சும்மாவே இருப்பாரா? அவர் நினைச்ச போது பாலிடிக்ஸ் பண்ணுவாரா? தனக்கு எப்ப தோணுதோ அப்ப பாலிடிக்ஸ் பண்ணுவாரா? அப்போ தமிழ்நாட்டு மக்கள் இவர் நினைக்கிற போதெல்லாம் இவர் பின்னாடி திரளுவாங்களா? இதெல்லாம் பல விஷயம் இருக்கு. ஆரம்பிச்சிட்டீங்க களத்துல, நீங்க அப்படியே ரெகுலரா நீங்க கண்டினியூ பண்ண வேண்டியதானே. அதுல என்ன ஒரு வருஷம் நம்ம இந்த ஆட்சியை விமர்சிக்க வேண்டாம் அப்படியே இருக்கலாம். அதுக்கப்புறம் 50 லட்சம் உறுப்பினர்கள் சேரணும். இதெல்லாம் வந்து என்ன மாதிரி இதுன்னு தெரியல. அந்த இவரை நம்பி பின்னாடி போயிருக்காங்களே அவங்க ஆக்டிவ் அவங்க 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 வந்து தொடர்ந்து ஒரு செயல்பாட்டுல இருக்கணும்னு விரும்புவாங்கல்ல. அந்த பின்னாடி போனவங்க எல்லாம் அவங்களை நீங்க டம்மி ஆக்குற மாதிரி உங்க ஆக்டிவிட்டியை நீங்க ஸ்லோ பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? நிச்சயமா, நிச்சயமா எதுக்கா சார். ஸ்லோ பண்றீங்க? அப்ப 29 எலெக்ஷனுக்கு அப்புறம் இவருடைய பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதை வச்சுதான் வந்து அண்ணாமலையோட அந்த அவருடைய சப்போர்ட் பேஸ் எப்படி இருக்கு, அவருடைய பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு. தற்சமயத்துக்கு அவருக்கு பாஜக பேகேஜ் இருக்கு. அதை நம்பிதான் பல பேர் அவர் பின்னாடி போயிருக்காங்க. அதை எப்படி தூக்கி போடுறாரா வச்சிருக்காரா அப்படின்றத பொறுத்துதான் ஃபியூச்சர் அவருக்கு இருக்கு ஆக்சுவலா. ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.